உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, ராகுவுடன் புதன் இணையக்கூடிய இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் அடையக்கூடிய மேன்மைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்குன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசி என்பவர்கள் எப்பவுமே புத்தி கூர்மை உடையவர்கள், மற்றவர்களுக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நற்குணம் படைத்தவர்கள். யாரையும் ஒருத்தரை உதவி பண்ணலைனாலும் உபத்திரியத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க. இப்படி நிறைய விஷயங்களில் இறங்கி நீங்கள் ஏமாற்றங்களை சந்தித்தது அதிகம். இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நாம் தான் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி முடிக்க போகிறோம், நமக்கு இது கிடைக்க போகுதுன்ட்டு எல்லாத்தையும் முடித்து கொண்டு போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது, அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கும் பொழுது அது பெரிய லெவல் ஒரு இழப்பாக அடையக்கூடிய ஒரு ராசி எதுனா அது மிதுன ராசி என்பவர்கள் தான். நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க. அதையும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த குரு பகவான் எப்போ உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்து நின்னாரோ அப்போருந்து பயத்தை மட்டும் சந்திச்சிட்ருக்கிறீங்க, மன உளைச்சல் அடைஞ்சிட்ருக்கிறீங்க. அதற்கு முன்னாடி விரயத்தில் இருக்கும் பொழுது விரய குருவாக தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள், மன உளைச்சல்கள், மன குழப்பங்கள், ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்து உங்களுடைய முயற்சியை கொண்டு, விடாமுயற்சியை கொண்டு இன்றைக்கி உங்களுடைய இடத்த ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, சில இழப்புகளை சந்திச்சாச்சு. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற அந்த நெருக்கடிகள் இது வரைக்குமே வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியிலன்னா நீங்கள் தான் பர்ஃபெக்ட். அப்பேற்பட்ட பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்கள் இன்றைக்கி அப்படியே தடுமாடக்கூடிய அளவுக்கு எங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் பறி போயிடுமோன்ற அளவுக்கு குழப்பங்களுக்கு ஆளாயிட்டீங்க. ஏன்னா 4ஆம் இடம், உங்களுடைய அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதி புதனும் ப்ளஸ் உங்களுடைய அந்த ராசியினுடைய அதிபதி புதன், இவர் இதற்கு முன்னாடி 8ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ இவர் 9ஆம் வீட்டிற்கு உங்களுக்கு வரப்போகிறார். 9ஆம் வீட்டில் ஆல்ரெடி ராகு நிற்கிறார், 3ஆம் வீட்டில் கேது நிற்கிறார். ஞானம், அறிவு, ஆற்றல், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யூகம், எதுலேயுமே அழகாக ஒரு அற்புதமாக சில சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 65 நாட்கள் இருக்க போகுது. சரியாக பிப்ரவரி 3 + 4ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் நீங்க போகுது, வேலையில் சில திருப்பங்கள் உண்டாக போகுது. அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வந்து இன்னும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பட் எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு கிளிக் ஆகுது, எனக்கு ஆகலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கும். கண்டிப்பாக அந்த வருத்தத்திலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. அதே சமயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரப்போகிறீங்க. பிரிஞ்சவங்க சேர போகிறீங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு இவங்க தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. சிலரது சூழ்ச்சிகளால் இன்றைக்கி நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததனுடைய எதிர் விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உங்களுக்கு மன ரீதியில் பாதிப்புகள் மட்டும் இல்லாமல் மீண்டும் நாம் வெளியில் வருவோமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் சில மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கும். கண்டிப்பாக அந்த நிலை கூட மாறக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவுகள் அவ்வளோ அற்புதமாக இருக்க போகுது. 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கும்பத்துக்கு வரப்போகிறாங்க. அதே இடத்துல வந்து 13ஆம் தேதியே சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி வந்துடுவார். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த 4 கிரகங்களும் இந்த இடத்துல சேரப்போகுது. இவர்களுடைய பலமான பார்வை விளக்கக்கூடிய இடம் உங்களுடைய 3ஆம் பாவம். இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம், இது வரைக்கும் இல்லாத ஒரு வீரியம், துணிச்சல், எந்த இடத்துலையும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் பேசி முடிக்கிற அளவுக்கு ஆற்றல், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்க போகுது. அதுலேயும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது, சுப விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா
குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை டைரெக்டாக பார்க்குறாரு. நான் சொன்ன இந்த புதனையும் ராகுவையும் அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5ஆம் பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ப்ளஸ் உங்களுக்கு 7ஆம் வீடுன்றது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனை நீங்கும், நட்பு ரீதியில் இருந்த பிரிவுகள் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 7ஆம் பாவம் மனைவி கணவன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்க இணையக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதுலேயும் உங்களுடைய 9ஆம் இடம் பலம் பெற்றதுனால இப்போ என்ன நடக்குன்னா, தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும். கூட பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும். மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலம் உருவாகும். மொத்தத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், விற்க முடியாத ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலான விஷயங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு செய்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். அவர்கள் திடீர் முடிவுகள் எடுத்து சில செயல்களால் உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகியிருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புத காலமாக இது மாறும். மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்கள் இத்தனை நாட்களில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புத காலம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ், அதாவது இந்த 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 குரு பகவான் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதி 7ஆம் அதிபதி 100% அவர் பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது ஐடி துறையில் இருக்கிறவங்களும் சரி, அதே நேரத்தில் புதன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், எந்தவித எழுத்து சம்மந்தப்பட்ட சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது. நீண்ட நாள் கனவு நினைவாகக்கூடும். அதிர்ஷ்டங்கள் சடனாக கிளிக் ஆகக்கூடும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்த பலன்கள் மாறுபடும். ப்ளஸ் திசா புத்திகள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். அப்போது அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.